Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last classல என்ன பார்த்திருந்தோம் up to 75th question வரைக்கும் பார்த்திருந்தோமா. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 76th ல இருந்து 100th question வரைக்கும் பார்க்க போறோம். So Sunday கண்டினியூஸா வீடியோ போட்டு கண்டிப்பா இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். So இன்னைக்கான question first question பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு மின் விசிறியின் விலை 1500 என அச்சிடப்பட்டு அதிலிருந்து 20% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு ஃபேன் இருக்கு, அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1500 அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு 1500, தள்ளுபடி எவ்வளோ 20% தள்ளுபடி. ஸோ 20% எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அதன் அடுத்த விலை 1104 இருக்க வேண்டுமானால் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு கூடுதல் தள்ளுபடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விலை அப்படின்னா எனக்கு 1100, இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த 1104 வரல, இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த 1104 அப்படின்னு வந்திருக்கு. இந்த இன்னொரு டிஸ்கவுண்ட் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இன்னொரு டிஸ்கவுண்ட் எப்படி போடுவோம்? மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 1 மைனஸ் D1 by 100 இன்ட்டு 1 மைனஸ் D2 by 100 ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு வருமா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு 1500, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 20, அப்போ 100 மைனஸ் 20னா 80, 80 by 100 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்த டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியாது. அப்போ இங்க என்ன எழுதுவோம்? 100 மைனஸ் D2 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1104 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அதுக்கப்புறம் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 இது 5 அப்படின்னு இருக்கும். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு வந்துருமா? இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3ல 9 மிச்சம் 2, 6ல 18 மிச்சம் 2, ஸோ 368. திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 92 அப்படின்னு இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் D2 இங்க மிச்சம் என்ன இருக்கு? 100 மைனஸ் D2 ஈக்குவல் டு 92 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த D2 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 92 இந்த சைடு வரும். ஸோ D2 டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 8% அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 76th கொஸ்டினுக்கான ஆன்சர் 8%. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு புத்தகத்தை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடியில் விற்றால் கடைக்காரருக்கு 12% லாபம் கிடைக்கும் எனில் புத்தகத்தின் அச்சிடப்பட்ட விலை மற்றும் வாங்கிய விலையின் விகிதம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அச்சிடப்பட்ட விலை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், மார்க்கெட் பிரைஸ், ஓகேவா? அதுல இருந்து எனக்கு என்ன பண்றாங்க? டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் 10% கொடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட் 12% வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னது? மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்னது? 100 மைனஸ் 10 அப்படின்னா 90 by 100 அப்படின்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 9x by 10 அப்படின்னு வந்துருமா? ஏன்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம். ப்ராஃபிட் வந்து 100 பிளஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 9x by 10, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ ப்ராஃபிட் இங்க என்னது? 112 by 100 அப்படின்னு கிடைச்சிருமா? இப்ப நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மார்க்கெட் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்குமான ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும்? இந்த 10 இங்க போயிடும். ஸோ 90x டிவைடட் பை 112 அப்படின்னு இருக்கும். ஸோ 90x டிவைடட் பை 112 அப்படின்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 45, இங்க என்னது 56 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேல நமக்கு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 45 56 9 டேபிள்ல 45 வரும், 9 5s are 56ன்றது நமக்கு 8 7s are வரும். ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ், காஸ்ட் பிரைஸ் என்னது? 45x டிவைடட் பை 56 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த காமனா இருக்கிறது கேன்சல் ஆயிடுமா? அப்போ 1:45 by 56 அப்படின்னு இருக்கும். இங்க அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 56:45 அப்படின்னு ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் காஸ்ட் பிரைஸுக்கான ரேஷியோ என்னது? 56:45. ஸோ 56:45 நமக்கு எங்கேயாவது இருக்கா? 45:56 தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? அச்சிடப்பட்ட விலை மற்றும் வாங்கிய விலை அப்படின்னு இருக்கு. சோ அச்சிடப்பட்ட விலை வாங்கிய விலை அப்படின்னா 56:45 தான் ஆன்சர் இல்லையா? ஏன்னா அச்சிடப்பட்ட விலை தான் எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வாங்கின விலைய விட. சோ அதனால நமக்கு வந்ததான் கரெக்ட்னு நினைக்கிறேன். எதுக்கும் நமக்கு புக் பேக்ல இருக்க ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? சோ வாங்கிய விலை இஸ்டு அச்சிடப்பட்ட விலை 45
56 அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு என்னது மார்க்கெட் பிரைஸ், இது நம்ம என்ன போட்டோம், அச்சிடப்பட்ட விலை டு வாங்கிய விலை அப்படின்னு போட்டோம். இங்க என்னதான் கேட்டிருந்தாங்க, நமக்கு புத்தகத்தின் அச்சிடப்பட்ட விலை மற்றும் வாங்கிய விலையின் விகிதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அச்சிடப்பட்ட விலை தான் இருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அச்சிடப்பட்ட விலை தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 56 தான் வரணும், 45 கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் இவற்றில் ஏதும் இல்லை தான். நமக்கு விகிதத்துல அந்த மாதிரி மாத்தி எழுத முடியாது இல்லையா, அந்த உறுப்புகளை மாத்தி எழுதுனா மீனிங்கே மாறிடும். ஸோ அதனால நமக்கு இங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டா வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 78க்கு. ஒரு விற்பனையாளர் ஒரு தையல் இயந்திரத்தை 15% தள்ளுபடி விலையில் வாங்கி, ஸோ விற்பனையாளர் வாங்குறப்ப என்ன பண்றாரு, 15% தள்ளுபடியில் வாங்கி அதை 1955க்கு விற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 78வது கொஸ்டின், ஒரு விற்பனையாளர் வாங்குற விலைய இங்க நம்ம என்ன சொல்லலாம், 15% தள்ளுபடி விலையில வாங்குறாரு. அப்போ இங்க வாங்குற விலைய என்னது, 15% தள்ளுபடி. அப்போ எக்ஸ் இன்ட்டு 85/100 இதுதான் எனக்கு என்னது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். ஓகேவா, வாங்கிய விலை. அதை 1955க்கு விற்றார். ஸோ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 1955 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அவருக்கு 15% லாபம் கிடைத்தது. எனவே தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி விற்கிறப்போ அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 15% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 15% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா தள்ளுபடி எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சோ தள்ளுபடி எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விற்பனையாளர் ஒரு தையல் இயந்திரத்தை 15% தள்ளுபடி விலையில வாங்குறாரு. ஓகேவா, சோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், மார்க்கெட் பிரைஸ் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப அதுல இருந்து எனக்கு 15% தள்ளுபடியில வாங்கினதுனால எனக்கு காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு 85/100. இப்ப அது என்ன விலைக்கு செல் பண்றாரு அப்படின்னா 1955க்கு செல் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் 15% வந்துருச்சு. இப்ப என்னதான் கேக்குறாங்க அப்படின்னா அந்த தள்ளுபடி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதுதான் கேக்குறாங்க. ஓகேவா, சோ தள்ளுபடி ப்ராஃபிட் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோமா. எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் 1955ன்னு தெரியும், காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட், இது மூணையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் 1955 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு 85/100 இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோமா. ப்ராஃபிட் 115, ஏன்னா 100 + 15 115/100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கிடைக்கும். ஸோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கிடைச்சதுக்கப்புறம் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5, ஸோ 17, இது 20 அப்படின்னு வரும். ஸோ திரும்ப இதை 5 டேபிள்னா இது 23, இது 4 அப்படின்னு இருக்கும். ஸோ 17ம் 19, 55ம் கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்க. 1ல் எனக்கு 17 மிச்சம் 2 அப்படின்னு இருக்கும். திரும்ப 1ல் 17, அதுக்கப்புறம் நமக்கு 8 அப்படின்னு இருக்கும். ஸோ 17 5 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வந்துடும், 85 வந்துடும். ஸோ 115. ஸோ 17 டேபிளில் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து இது 23 டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 23 5 அப்படின்னு போடுறப்போ 15 1 115 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது 23 டேபிளில் கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 4, இங்க 100 இருக்கு, இங்க 5. அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 4s are 20, அப்புறம் ஒரு 2 0 இருக்கு. ஸோ எனக்கு 2000 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 2000 அப்படின்னு கிடைச்சது எனக்கு என்னது, இந்த மார்க்கெட் பிரைஸ் தான் 2000 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல எனக்கு 85% தான் எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் இல்லையா. ஸோ 2000ல 85% என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 85 இன்டூ 2 அப்படின்னா 117 வருமா. ஸோ 170 அப்புறம் ஒரு 0 இருக்கும். ஸோ 85 இன்டூ 2 170 அப்புறம் ஒரு 0. ஸோ 1700 தான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 255 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 255 rupees தான் நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் இல்லை. அப்போ இங்கே ஆன்சர் என்னது அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வானொலியின் அச்சிடப்பட்ட விலை 1920. கடைக்காரர் 10% தள்ளுபடி கொடுத்து விற்றதில் 8% லாபம் கிடைத்தது.
ஸோ ஒரு வானொலியின் அச்சிடப்பட்ட விலை 1920. அப்போ மார்க்கெட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 1920 ரூபாய். அதுல என்ன பண்ணிருக்காங்க, கடைக்காரர் 10% தள்ளுபடி கொடுத்து விற்றதில். ஸோ 10% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அப்பயும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் 8% அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தள்ளுபடி எதுவும் அறிவிக்கப்படவில்லை எனில் அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு. இப்ப நான் டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்னது, மார்க்கெட் பிரைஸ் தான் நம்மளுடைய செல்லிங் பிரைஸா இருக்க போகுது. ஸோ அதாவது 1920. அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லாபம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும்னா செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும், காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ இந்த டீடைல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 1920, டிஸ்கவுண்ட் 10%னா 100 minus 10, ஸோ 90/100 ஈக்குவல் டு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 9 2s are 18, 1 9 9s are 81 plus 1 82, திரும்ப 8, 9 plus 8 1728 தான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் 8%. அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட்டா, ப்ராஃபிட் என்னது எனக்கு 8%. அப்போ 100 plus 8 108/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 54, இங்கே 50, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 27, இது 25 அப்படின்னு இருக்கும். ஸோ 27 இங்கே கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றதான் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1728 into 25 divided by 27 அப்படின்னு போகணும். ஸோ 27 172 வரணுமா? ஸோ 6ன்னு போட்டால் இங்கே என்ன வரும், 42 4, இங்கே 2 6 are 12, 12 plus 4 62 அதான் இருக்கு. ஸோ 162, 6ல் 162, அப்புறம் 108 வரணும் அப்படின்னா என்ன வரும், 27 4 அப்படின்னு போடுறப்போ 28 2 108 வந்துருச்சு. அப்போ 64 அப்படின்னு கிடைச்சிடும் கேன்சல் பண்ணா. 64 into 25 தான் என்னது, நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ 64 into 20 பண்ணிடலாம், அப்புறம் 64 into 5 அப்படின்னு பண்ணிடலாமா? ஸோ அப்படி பண்ணா என்ன வரும், 1280. 64 into 5னா 22, இது இங்க ஒரு 2 இருக்கும். ஸோ 32 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 10 1 6 1, ஸோ 1600 தான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் 1600 கிடைச்சிருச்சு. அப்போ ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தெரியணும்னா என்னது, இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் என்னது, 320 ரூபாய் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸா, டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1600 into 100 அப்படின்னு போடணும் இல்லையா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் into 100 இல்லையா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 16 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தள்ளுபடி எதுவுமே சொல்லல அப்படின்னா இங்க எனக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னு வந்துடும். ஸோ 20% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு வர்த்தகர் பொருட்களை வாங்கிய விலையை விட 20% கூடுதலாக அச்சிட்டு பின் அவற்றை பணமாக செலுத்துபவர்களுக்கு 10% தள்ளுபடியில் விற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாங்கிய விலையை விட என்ன பண்ணிருக்காரு, 20% கூடுதலா அச்சிட்டு இருக்காரு. சோ அப்போ காஸ்ட் பிரைஸ் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அச்சிட்ட விலை எம்பி இருக்குல்ல, அது 20% கூடுதல்னா என்னது, 120 x/100 வந்துருமா? சோ 120 x/100னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். இது 6 5 அப்படின்னு இருக்கும். அப்ப மார்க்கெட் பிரைஸ் 6x/5. ஓகேவா? 20% கூடுதலாக அச்சிட்டு பின்னவற்றை பணமாக செலுத்துபவர்களுக்கு 10% தள்ளுபடி. சோ தள்ளுபடி கொடுத்திருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 10%. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி விற்றதில் விற்றவருக்கு கிடைத்த லாப சதவீதம் எவ்வளோ? சோ அப்படி விற்கிறதுல எனக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ 10% டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் பிரைஸ் 6x/5, அதுல 10% டிஸ்கவுண்ட் இல்லையா? அப்ப 100 minus 10 வந்து 90/100. இதுதான் என்னது, நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்புறமா இது என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 5 மிச்சம் 4னா 18 அப்படின்னு வருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9, இங்க என்ன வந்துரும் 50 அப்படின்னு வந்துரும். திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3, இது 25 அப்படின்னு இருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, 27x/25. இதுதான் செல்லிங் பிரைஸ்.
எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா என்னது, இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த செல்லிங் ப்ரைஸை நான் ஃபர்ஸ்ட் மேலே மைனஸ் பண்ணி எழுதணுமா. ஸோ ப்ராஃபிட் கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இது யூஷுவல் மெத்தடு. ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு வர்த்தக பொருட்களை வாங்கிய விலையை விட 20% கூடுதலா அச்சிட்டு இருக்காரு. அப்போ இங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் என்னது 20, அப்புறமா என்ன பண்ணிருக்காரு, அதுல இருந்து 10% தள்ளுபடி கொடுத்திருக்காரு. அதாவது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் 10%. ஓகேவா. அப்ப இங்க என்னது +20 -10 +20 into -10 divided by 100. நெட் எஃபெக்ட் இல்ல, நெட் சேஞ்ச் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி போடலாமா. அப்படி போட்டோம்னா இங்க 0 0, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்னது 20 -10 10, இங்க 2 into -1 -2. அப்ப எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட், 8% ப்ராஃபிட். ஸோ 8%ன்றதான் ஆன்சரு. இங்கேயும் போட்டு பாருங்க, அதே 8 தான் வரும். ஸோ 27x/25 -x divided by x into 100. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் வைங்க. எல்சிஎம் எடுத்தா இங்கே இன்ட்டு 25, இங்கே இன்ட்டு 25. ஸோ 27 - 25னா 2x/25. இங்கே வேற எக்ஸ் இருக்கா, அப்போ 25x இன்ட்டு 100. ஸோ இந்த xx கேன்சல் ஆகிடும். இதை 25ல கேன்சல் பண்ணா 4. ஸோ 2 4s are 8 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே போட்டிருக்கிறது டீடைல் மெத்தடு. இங்கே நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி 2 ஸ்டெப்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலை அதன் வாங்கிய விலையை விட 10% கூடுதலாகும். ஸோ வாங்கிய விலையை விட 10% கூடுதலாகும். அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது. இவ்வாறு செய்தலில் விற்றவருக்கு லாபம் நட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10% கூட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த அச்சிடப்பட்ட கூட்டினதுல இருந்தே எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 10% குறைச்சிருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்ன நடந்திருக்கு, 10% கூட்டி 10% குறைச்சிருக்காங்க. அப்போ 10 - 10 பிளஸ் 10 into -10 divided by 100 அப்படின்னு போடணுமா. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். இது என்னது 10 - 10 0 ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும், -1 அப்படின்னு இருக்கும். ஸோ -1னா என்ன அர்த்தம், மைனஸ்னா எனக்கு நட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1% நட்டம் ஏற்படும் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க. ஒரு புத்தகத்தின் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி கொடுத்த பின் வெளியீட்டாளருக்கு 20% லாபம் கிடைத்தது. தள்ளுபடி 15% என அதிகரிக்கப்பட்டால் லாப சதவீதம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சோ லாப சதவீதம் எப்படி இருக்கும், 10% தள்ளுபடி கொடுக்கறப்போ 20% லாபம் வந்துச்சு. 15% தள்ளுபடி கொடுக்கறப்போ லாபம் கண்டிப்பா குறையும். அந்த குறையிறதா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சோ 82வது கொஸ்டின் போடலாமா. சோ லாபம் ஃபர்ஸ்ட் என்னது, டிஸ்கவுண்ட் 10% இருந்துச்சு. அப்ப எனக்கு லாபம் என்ன இருந்துச்சு, 20% இருந்துச்சு. இப்ப எனக்கு டிஸ்கவுண்ட் நான் 15% மாத்துறேன் அப்படின்னா எனக்கு லாபம் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். சோ அப்போ இங்க நமக்கு என்னெல்லாம் தெரியணும், அச்சிடப்பட்ட விலையில தான் எனக்கு 10% தள்ளுபடி கொடுப்பாங்க. சோ அச்சிடப்பட்ட விலை நான் வந்து மார்க்கெட் பிரைஸ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இல்லைன்னா மார்க்கெட் பிரைஸ வந்து நம்ம 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ டிஸ்கவுண்ட் நான் 10% கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய செல்லிங் பிரைஸ் என்னவாயிடும், 90 ரூபாய் அப்படின்னு ஆயிடுமா. செல்லிங் பிரைஸ் 90 ரூபாய் ஆயிடும். ப்ராஃபிட் 20% அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன வரும், செல்லிங் பிரைஸ் 90 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் வந்து 20. அப்போ 120/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 இது 30 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 300/4 அப்படின்னு வரும். 7ல 28, மிச்சம் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ மிச்சம் 2 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 5 4s are 20. ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு 75 rupees அப்படின்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. இப்போ இங்க ரெண்டாவது கண்டிஷனுக்கு எனக்கு டிஸ்கவுண்ட் நான் 15 அப்படின்னா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் நான் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா, செல்லிங் பிரைஸ் என்னது 15 ரூபா அப்படின்னா இது 85 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அப்ப எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் என்னது, செல்லிங் பிரைஸ் 85 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ 100 பிளஸ் பி டிவைடட் பை 100 அப்படின்னு வருமா. இங்க எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன தெரியும், 75ன்னு தெரியும். ஸோ அப்போ 85/75, இந்த 100 இங்க வந்துடும். அப்போ இன்டூ 100 ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட்னு வருமா. இப்போ நம்ம 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 4 அப்படின்னு இருக்கும்.
ஸோ இது 3 இது 4 அப்படின்னா இங்க என்ன வந்துடும் 5 4s are 22 இங்க 32 plus 2 34 அப்படின்னு வந்துடும் ஸோ 340/3 minus 100 equal to profit இல்லையா ஸோ 340/3 னா என்ன வரும் 11 11ல இங்க என்ன வந்துரும் 1ல 3 மிச்சம் 1 இருக்கும் ஸோ 3ல எனக்கு என்ன இருக்கும் 9 அப்படின்னு இருக்கும் ஸோ மிச்சம் 1/3 minus 100 இதான் என்னுடைய ப்ராஃபிட் ஸோ இதுல 100 போச்சுன்னா என்னது எனக்கு 13 1/3 தான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பில இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க ஒரு காற்றாடியின் விலை 1500 என அச்சிடப்பட்டு 20% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது ஸோ 83வது கொஸ்டின்ல அச்சிடப்பட்ட விலை கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அச்சிடப்பட்ட விலை 1500 20% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது டிஸ்கவுண்ட் என்ன சொல்லிட்டாங்க 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடிக்கையாளருக்கு அது 1080க்கு கிடைக்க வேண்டுமானால் எவ்வளவு கூடுதல் தள்ளுபடி கொடுக்கணும் ஸோ இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 1080 இருக்கணும் அப்படின்னா இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்கணும் அதான் கேட்குறாங்க அப்போ 1500 ஏற்கனவே 20% அப்போ 80/100 இன்னொரு டிஸ்கவுண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க அப்போ 100 மைனஸ் D2 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1080 அப்படின்னு வரும் ஸோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா அடுத்து இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து இது 8 டேபிள்ல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 8 மிச்சம் 2 ஸோ 8 டேபிள்ல கேன்சல் ஆகுது 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் 3 டேபிள்னா 3ல 9 மிச்சம் 1 6 இங்க என்னது 5 அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வேற எதுலயாவது கேன்சல் ஆகுமானா கேன்சல் ஆகாது இல்லையா ஸோ அப்போ 100 மைனஸ் D2 ஈக்குவல் டு இந்த 100 இங்க மேல போயிடும் ஸோ 3600 டிவைடட் பை 5 இன்ட்டு 8 அப்படின்னு வந்துடும் ஸோ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 720 அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ 720 அதுக்கப்புறம் இதை 8 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா ஸோ 8 டேபிள்ல இப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும் 9 8s are 72 ஸோ அப்போ 9 8s are 72னா 90 அப்படின்னு கிடைக்கும் அப்போ டிஸ்கவுண்ட் என்னது 100 மைனஸ் 90 ஈக்குவல் டு D2 அப்போ இன்னொரு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்கணும் 10% கொடுக்கணும் ஸோ 10% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் B இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க ஒரு வியாபாரி பொருட்களை வாங்கிய விலையை விட 20% கூடுதலாக அச்சிட்டார் பின் சில தள்ளுபடிகளை அறிவித்து விற்றதில் அவருக்கு 8% லாபம் கிடைத்தது எனில் தள்ளுபடி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு வியாபாரி வாங்கிய விலையை விட 20% கூடுதலா அச்சிட்டாரா அப்போ வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் நான் 100ன்னு வச்சுக்கிறேன் இப்போ 20% கூடுதலா அச்சிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னது 20% கூடுதல்னா 120 இல்லையா பின் சில தள்ளுபடிகளை அறிவித்து எவ்வளவு அறிவித்தாருன்னு எனக்கு தெரியாது விற்றதில் அவருக்கு 8% லாபம் கிடைச்சிருக்கு ஸோ 8% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்ப 8% லாபம்னா செல்லிங் பிரைஸ் என்னது 108 ஓகேவா இப்ப நமக்கு என்ன வேணும் தள்ளுபடி தான் வேணும் தள்ளுபடி வேணும்னா என்னது எனக்கு மார்க்கெட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் வச்சுதான் போடணும் ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸா ஸோ மார்க்கெட் பிரைஸ் 120 மைனஸ் செல்லிங் பிரைஸ் 108 அப்போ 100 இல்ல 12 அப்படின்னு வரும் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் 120 இன்ட்டு 100 இல்லையா டிஸ்கவுண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100 அதான் ஃபார்முலா ஓகேவா ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் 12 கேன்சல் ஆகி 1 இருக்கும் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி 10% தள்ளுபடி அப்படின்னு கிடைச்சிடும் அடுத்த கேள்வி பாருங்க ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலையில் 32 குறைந்தால் கடைக்காரருக்கு 15% லாபம் கிடைக்கும் ஸோ அச்சிடப்பட்ட விலை எனக்கு என்னன்னு தெரியாது அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதுல இருந்து நான் 32 ரூபாய் குறைச்சா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15% லாபம் கிடைக்கும் அந்த பொருளின் வாங்கிய விலை 320 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாங்கிய விலை ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு 320 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் 320னா 15% லாபம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 320 இன்ட்டு 15% லாபம் அப்போ 115/100 ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா அதுக்கப்புறம் இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 16 இது 5 திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 23 அப்படின்னு இருக்கும் ஸோ 23 இன்ட்டு 16 என்னது 23 இன்ட்டு 16 அப்படின்னு பண்ணும் ஸோ 23 இன்ட்டு 10 பண்ணிடலாம் அப்புறம் 23 இன்ட்டு 6 பண்ணிக்கலாம் இன்ட்டு 10னா 230 6க்கு நமக்கு என்ன வந்துடும் 18 1
12 plus 1 13. ஸோ அப்போ இங்கே என்னது 368 அப்படின்னு கிடைச்சிரும். 368ன்றது என்னுடைய செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் 368. இப்போ இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு 15% லாபம் கிடைக்கும் எப்போ அச்சிடப்பட்ட விலையில இருந்து 32 கம்மி பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அச்சிடப்பட்ட விலை என்னது, இந்த செல்லிங் பிரைஸ் பிளஸ் 32. ஸோ இந்த செல்லிங் பிரைஸ் பிளஸ் 32 தான் என்னுடைய அச்சிடப்பட்ட விலை. அப்ப இங்க என்ன வந்துரும், 400 ரூபாய் அப்படின்னு வந்துரும். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனில் அந்த பொருள் அச்சிடப்பட்ட விலையில் விற்கப்பட்டால் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு. சோ அச்சிடப்பட்ட விலையிலே விற்கிறாங்க அப்படின்னா இந்த 400 ரூபாய் தான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் 320, லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் என்னது 400 மைனஸ் 320 அப்படின்னா 80 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 320 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துருமா. ஸோ அப்புறம் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். 8 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4, இதை 4 டேபிள் கேன்சல் பண்ணா 25%. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி இருந்தால் ஒரு கடிகாரத்தின் விலை 1080. ஸோ அச்சிடப்பட்ட விலையில 10% தள்ளுபடி. ஸோ அச்சிடப்பட்ட விலை எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் மார்க்கெட் பிரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 10% நான் என்ன பண்றேன் அப்படின்னா தள்ளுபடி கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா அது என்னது 1080 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 1080 ரூபாய் அப்படின்னா இங்க எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ் இன்ட்டு 90/100 அப்படின்னு போடணுமா. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இதை நான் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 9 மிச்சம் 1. ஸோ 120 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. இந்த எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, காஸ்ட் பிரைஸ். ஸோ இந்த காஸ்ட் பிரைஸ் சாரி இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் இல்லையா. ஸோ அப்போ இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு 1200. அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க, தள்ளுபடி எதுவும் கொடுக்கவில்லை எனில் கடைக்காரருக்கு 20% லாபம் கிடைக்கும். ஸோ தள்ளுபடியே கொடுக்கல அப்படின்னா கடைக்காரருக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் கடிகாரத்தின் அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தள்ளுபடியே கொடுக்கலன்னா 20%. இந்த டேட்டாவே இல்லாமலே நம்ம என்ன பண்ணிட்டோம், அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அவ்வளவுதாங்க ஆன்சர். அப்போ 1200 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளின் விலை 10% தள்ளுபடி கொடுத்ததில் கடைக்காரருக்கு 20% லாபம் கிடைத்தது. ஸோ ஒரு பொருளை 10% தள்ளுபடி டிஸ்கவுண்ட் 10% கொடுத்ததுல லாபம் ப்ராஃபிட் என்ன கிடைச்சது அப்படின்னா 20% ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி 20% கொடுக்கப்பட்டால் லாப சதவீதம் எவ்வளோ. இதே தள்ளுபடி நான் 20% கொடுக்குறேன் அப்படின்னா லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும், 10% தள்ளுபடி கொடுக்குறேன். அப்போ 90 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். அப்புறம் காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் 90 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் வந்து 120/100. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்புறம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 30, இது என்னது 4 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னது காஸ்ட் பிரைஸ் வந்து 300/4 அப்படின்னு இருக்கும். 7ல 28 மிச்சம் 2. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 75 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதே சம் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா டிஸ்கவுண்ட் போக எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும், 80 ரூபாய் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னது 75 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் வேணா என்னது, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 5 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 75 இன்ட்டு 100. இப்போ 25 பல்லடிச்சா இது 4, இது 3 அப்படின்னு கிடைச்சிருமா. அப்போ இங்க என்னது 5 4s are 20, 20/3. ஸோ 20/3னா 6ல 18 மிச்சம் 2 இருக்கும். ஸோ 6 2/3% தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பொருளின் விற்பனை விலை 240 என அச்சிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 2 தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 5% அறிவிக்கப்பட்டால் அதன் விற்பனை விலை என்ன. சோ இந்த சம் என்னது, ஒரு பொருளின் விற்பனை விலை 240 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க விற்பனை விலை 240 கொடுத்துட்டு தொடர்ச்சியா 2 தள்ளுபடி 10 மற்றும் 5 வர சொல்லியிருக்காங்க. திரும்ப எனக்கு அதனுடைய விற்பனை விலையை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே கொஷின்ல ஏதாவது எரர் இருக்க சான்சஸ் இருக்கா. ஸோ எத்தனாவது கொஷின், 88th கொஷின். ஸோ 88th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 240 95 90.
ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பொருளின் விற்பனை விலை கிடையாது, அச்சிடப்பட்ட விலை. ஓகேவா? ஸோ இந்த அச்சிடப்பட்ட விலை 240ல இருந்து எனக்கு என்னது தொடர்ச்சியா 2 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 10% அப்படின்னா என்னது 90/100. அடுத்து 5%னா என்னது 95/100 அப்படின்னு கொடுத்தா செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் பொருட்களை அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடியில் விற்றார் அப்படின்னு இருக்கு. ஸோ 89th கொஸ்டின் எனக்கு என்னது அச்சிடப்பட்ட விலை மார்க்டு பிரைஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஸ்கவுண்ட் என்ன பண்றாரு 10% தள்ளுபடியில விற்கிறாரு. ஒரு பொருளின் லாப சதவீதம் 10%இலிருந்து பொருளின் வாங்கிய விலை 90 இருக்க வேண்டுமானால் அந்த பொருளின் அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அச்சிடப்பட்ட விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அச்சிடப்பட்ட விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டிஸ்கவுண்ட் வந்து 10%. ஓகேவா? லாப சதவீதம் என்ன இருந்தது 10%. ஒரு பொருளின் வாங்கிய விலை வந்து 900. ஸோ ப்ராஃபிட் 10%, வாங்கிய விலை எனக்கு என்ன அப்படின்னா 900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 900, ப்ராஃபிட் 10% அப்படின்னா என்ன வரும் செல்லிங் ப்ரைஸ் 900 இன்ட்டு 110/100 அப்படின்னு போட்டால் செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருமா? ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 990 தான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸு. இப்போ 990 செல்லிங் பிரைஸ்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ் அப்படின்னு போடணும். ஸோ அதனால 90 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 0 கேன்சல். இதை நான் 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1110 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1100, அதாவது அச்சிடப்பட்ட விலை வந்து 1100 ரூபாய். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு வியாபாரியின் அச்சிடப்பட்ட விலை வாங்கிய விலையை விட 20% கூடுதலாகும். அவர் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி கொடுத்தால் அவருக்கு கிடைத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்னது வியாபாரியின் அச்சிடப்பட்ட விலை வாங்கிய விலையை விட 20% கூடுதல். ஸோ அப்போ வாங்கிய விலையை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், காஸ்ட் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா 100ன்னு வச்சுக்கலாமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்ன பண்ணலாம் 100 அப்படின்னு வச்சுக்கலாம். அச்சிடப்பட்ட விலை என்னது எனக்கு 30% கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னது 130. அவர் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தார் அப்படின்னு வேற இருக்கு. ஸோ 130ல இருந்து எனக்கு 10% தள்ளுபடி கொடுத்தார் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் கிடைச்சுமா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 130 இன்ட்டு 90/100. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 13 இன்ட்டு 9 நமக்கு என்ன வந்துடும் 27 to 117. இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்போ லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 117, காஸ்ட் பிரைஸ் வந்து 100. அப்போ எனக்கு லாப சதவீதம் என்னது செல்லிங் பிரைஸ் 117. ஸோ செல்லிங் பிரைஸ் 117, காஸ்ட் பிரைஸ் வந்து 100. அப்போ இங்கே ப்ராஃபிட் என்னது எனக்கு இந்த 17 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 100 இன்ட்டு 100. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக எனக்கு என்ன வந்துச்சு 17% அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு பொருளின் விலை 30% உயர்த்தப்பட்டது, பின் தொடர்ச்சியாக 10% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது எனில் அந்த பொருளின் விலை என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பொருளின் விலை 30% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயர்த்தியிருக்காங்க. ஸோ 100ன்னு இருந்தது ஒரு பொருளின் விலை, அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30% உயர்த்தியிருக்காங்க. ஸோ 130 அப்படின்னு ஆயிடுச்சு. பின் தொடர்ச்சியா என்னது எனக்கு 10% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது. ஸோ தொடர்ச்சியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% தள்ளுபடி அப்படின்னா இந்த 130ல இருந்து 10% தள்ளுபடி. அப்போ 90/100 இன்ட்டு 90/100 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 2 0 இந்த மேலே இருக்க 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் எனக்கு 13 இன்ட்டு 81 டிவைடட் பை 10 அப்படின்னு இருக்குமா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன வந்துடும் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இது காஸ்ட் ப்ரைஸ். இந்த காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்தால் எனக்கு என்னது 30% இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸாக போட்டோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட்னு போடுறப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ 13 இன்ட்டு 80 போட்டுக்கலாம், அப்புறமா 13 இன்ட்டு 1ன்னு போட்டு ஒரு 13 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது 8 3s are 24 2, அதுக்கப்புறம் 8 + 2 10. ஸோ 1040 13 அப்படின்னா 1053 அப்படின்னு இருக்கும். அதாவது 1053 டிவைடட் பை 10னா 105.3 அப்படின்னு இருக்கும். இதான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ், இது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட் என்னது நமக்கு 5.3ன்னு வந்துருமா? 5.3 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 100 இன்ட்டு 100% அப்படின்னு இருக்கும்.
ஸோ அப்போ இங்கே என்னது எனக்கு ப்ராஃபிட் 5.3%. அப்போ 5.3% உயர்ந்தது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு வியாபாரி ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலையில் 4% தள்ளுபடி அறிவித்தார். மேலும் ஒவ்வொரு 15 பொருட்களுக்கு ஒரு பொருள் இலவசமாக கொடுத்தார். அதில் அவருக்கு 35% லாபம் கிடைத்தது அப்படின்னு இருக்கு. ஸோ தள்ளுபடி என்ன பண்ணியிருக்காரு? 92nd கொஷினுக்கு தள்ளுபடி வந்து 4% கொடுத்துருக்காரு. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 4%. லாபம் ப்ராஃபிட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 35%. அது இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு 15 பொருட்களுக்கும் ஒரு பொருள் இலவசமாக கொடுக்குறாரு. ஸோ 15 திங்ஸுக்கு அல்லது 15 திங்ஸுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு திங் வந்து ஃப்ரீயாக வேற கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தும் அவருக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் 35% கிடைச்சிருக்கு. எனில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எனில் வாங்கிய விலையை விட அச்சிடப்பட்ட விலை எத்தனை சதவீதம் அதிகரித்தது? ஸோ வாங்கிய விலையை விட அச்சிடப்பட்ட விலை இருக்குல்ல, ஸோ இந்த அச்சிடப்பட்ட விலை வந்து எவ்வளோ அதிகரித்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அச்சிடப்பட்ட விலை எவ்வளோ அதிகரித்தது அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ கீழே என்னது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து தான் நமக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னா அச்சிடப்பட்ட விலையா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்படின்னு போடணும். இதான் வந்து நம்மளுடைய கொஷின்ல கேட்டிருக்காங்க இல்லையா? வாங்கிய விலையை விட அச்சிடப்பட்ட விலை எத்தனை சதவீதம் அதிகரித்தது? ஸோ வாங்கிய விலையை விட, அதனால இங்க சிபி மேல வந்து வித்தியாசம் என்னவோ அதான் போடணும். இப்போ நமக்கு இங்க மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும் உடனே? இங்க டிஸ்கவுண்ட் 4%. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 96x/100 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4ல் 8 மிச்சம் 1, ஸோ 48, இது 50. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 24, 25 இருக்கும். ஸோ 24x/25 இதான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 15 பொருளுக்கு நான் ஒரு பொருள் வந்து ஃப்ரீயாக வேற கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ முதல்ல இங்கே 16 பொருள் கணக்கு வந்துருதா? ஸோ 16 திங்ஸ் கணக்கு வந்துடுது. இப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்குது ஒரு பொருளோடது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பொருளோடது அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை எனக்கு மொத்த பொருளோடது வருமா? இப்போ எனக்கு 16 திங்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியணும். அப்போதான் நான் என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து எனக்கு 15 திங்ஸ், நான் ஒரு திங் வந்து ஃப்ரீயாக வேற கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும்? அதையும் நான் வந்து மைனஸ் பண்ணணும். புரியுதா நம்ம என்ன பண்ணுறோன்னு? இப்போ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 92nd கொஷினா? ஸோ 92nd கொஷின் இங்கே இருக்கு. ஸோ இப்போ ஒரு பொருளோட விலையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு நாங்கள் சொன்னேன். இங்கே ஒரு பொருளோட விலையை எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. 14 பொருட்கள் தான் நம்ம இப்போ வந்து வாங்கிய விலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட வாங்கிய விலை எக்ஸ் அப்படின்னா 16 பொருளோட வாங்கிய விலை 16 எக்ஸா. இப்போ இங்க என்னது 15 பொருட்களின் விற்பனை விலை தான் பார்க்கணும். ஏன்னா நான் 15 பொருட்களை விற்கிறப்போ ஒரு பொருள் வேற ஃப்ரீயா கொடுத்துட்றேன். அப்ப இங்க என்னது 15 பொருட்களின் விற்பனை விலை எனக்கு 35% லாபம்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து? இந்த 16 பொருட்களின் விலையில இருந்து தான் லாபம் இல்லையா? ஸோ அப்போ 16x in 135% அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் எனக்கு 15 பொருட்களின் விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஆனா நம்ம ஒரு பொருளோட விலையை வச்சுதானே கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு ஒரு பொருளோட விற்பனை விலை என்னது? இதுல இருந்து டிவைடட் பை 15. ஸோ அதனால இங்க 100x/5 டிவைடட் பை 15 அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிவைடட் பை 15 தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 1/15 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? 15 108. இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 3s are 15. இங்கே என்னது 3ல் 9 மிச்சம் 1, ஸோ 36 அப்படின்னு இருக்கும். இந்த 5 இங்கே கீழே வந்துருமா? அப்போ 36x/25 அப்படின்றது தான் ஒரு பொருளோட விற்பனை விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ். ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் எனக்கு இங்க ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 4% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அந்த 24x/25 வந்துச்சா? ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்துக்கணும். ஸோ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். இங்க 36x/25 இருக்கு. இதுதான் ஒரு பொருளோட விற்பனை விலை. இதுல இருந்து எனக்கு என்ன பண்றாங்க? இந்த விற்பனை விலை எப்படி வந்துச்சு? இந்த விற்பனை விலையில இருந்து எனக்கு அச்சிடப்பட்ட விலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
ஸோ எனக்கு விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட்னு போடுவேன்னா, இந்த டிஸ்கவுண்ட் இந்த சைடில் வந்திருக்கு அப்படின்னா இன்வெர்ஸில் வந்திருக்கு. இங்கே டிஸ்கவுண்ட் வந்து 96/100 அப்படின்னு போடுவோம். இங்கே எனக்கு இந்த பக்கம் வந்ததுனால 100/96 அப்படின்னு போட்டு எனக்கு அச்சிடப்பட்ட விலை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் ப்ரைஸ். எனக்கு எது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸையும் வாங்கிய விலையையும் தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். வாங்கிய விலை நமக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வாங்கிய விலை, ஸோ வாங்கிய விலை வந்து எனக்கு 16x. 16 பொருட்களின் வாங்கிய விலை 16x. அப்போ ஒரு பொருளின் வாங்கிய விலை எக்ஸ். கரெக்டா? அப்போ 3 எனக்கு மேலே என்ன வரும்? 3x/2 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 3/2னா 1.5. 1.5 மைனஸ் 1.5 இருக்குமா? ஸோ அப்போ x/2 by x into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த x கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2 இந்த 100 கேன்சல் ஆகி 50% அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இன்னும் இந்த கொஷின் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு ஒரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 4% கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ராஃபிட் 35% கொடுத்துருக்காங்க. ஏது ப்ராஃபிட் 35%? டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 35%? இல்லை, இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 15 பொருளை நான் கொடுக்குறப்போ ஒரு பொருளை நான் ஃப்ரீயாக வேற கொடுத்துட்றேன் செல் பண்ணுறப்போ. சரியா? அப்போ இங்கே நான் வந்து 16 பொருளுக்கான வாங்கிய விலை 16x. ஒரு பொருளுக்கான காஸ்ட் பிரைஸ் எக்ஸ், 16 பொருளுக்கான காஸ்ட் பிரைஸ் 16x. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியணும் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸு இங்கே நான் டிஸ்கவுண்ட் மட்டும் வச்சு இங்கே நான் போட்டிருக்கேன். ஆனால் டிஸ்கவுண்ட் மட்டும் வச்சு போட முடியாது. இந்த டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து இந்த எஃபெக்டும் எனக்கு இருக்கணும். என்ன எஃபெக்ட்? 15 பொருளோட சேர்த்து நான் ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறேன்ல, ஸோ அதுவும் எனக்கு இருக்கணும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 16x அப்படின்றது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸு. அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 35% லாபம் வருது. ஸோ 135/100 அப்படின்னு போடுறேன். போட்டால் எனக்கு என்னது? 15 பொருளுக்கான செல்லிங் ப்ரைஸு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பொருளுக்கான செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா டிவைடட் பை 15 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ தான் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் கூட நான் திரும்ப என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட்டை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கவுண்ட்டை சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அச்சிடப்பட்ட விலை கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்கிய விலை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அச்சிடப்பட்ட விலை எனக்கு ஒரு பொருளுக்கான விலை எனக்கு தெரியணும். ஸோ அந்த அச்சிடப்பட்ட விலை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸை வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு? ப்ராஃபிட். இங்கே வர்ற அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, எனக்கு இந்த 15 பொருளில் ஒரு பொருள் ஃப்ரீயாக வேற கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதையும் நான் என்ன பண்ணிக்கணும்? சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதை சேர்த்துக்கிட்டு தான் இங்கே என்ன இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16x இன்ட்டு 135x அப்படின்னு இருக்கு. புரியுதா? ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்போ 50%. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலை 200. அச்சிடப்பட்ட விலையில் 12% தள்ளுபடி கொடுத்து விற்றதில் 25% லாபம் கிடைத்தது எனில் பொருளின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அச்சிடப்பட்ட விலைனா மார்க்கெட் ப்ரைஸ் MP 200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே ப்ராஃபிட் 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கையோட இதை என்ன பண்ணுங்க? ஹோம்ஒர்க் சம்மா போட்டு ட்ரை பண்ண போறீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தின் அச்சிடப்பட்ட விலையில் 20% தள்ளுபடி கொடுத்து விட்டதில் 15% லாபம் கிடைத்தது எனில் புத்தகத்தின் வாங்கிய விலை மற்றும் அச்சிடப்பட்ட விலையின் விகிதம். வாங்கிய விலைனா காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸுக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. அச்சிடப்பட்ட விலையில் 20% தள்ளுபடி கொடுத்து விற்றதில் 15% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அச்சிடப்பட்ட விலை நான் வந்து காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே அச்சிடப்பட்ட விலை நமக்கு என்னன்னு தெரியாதுல்ல. சரி, அப்போ நம்ம அச்சிடப்பட்ட விலையை 100ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அச்சிடப்பட்ட விலை நான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 20% தள்ளுபடி கொடுத்து விற்கிறேன். ஸோ 20% தள்ளுபடி கொடுத்து விற்கிறேன் அப்படின்னா என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும்? 100 - 20 80 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ எனக்கு என்ன வேணும்?
15% லாபம் வேற கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? ஏன்னா இங்க காஸ்ட் பிரைஸ் தான் நான் வந்து இங்க கொண்டு வரணும். ஸோ செல்லிங் பிரைஸ் 80, லாபம் 15. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 80 ரூபாய், லாபம் வந்து 15%. இதுல இருந்து நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட்டா. ஸோ காஸ்ட் பிரைஸ்ன்றது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ப்ராஃபிட் வந்து 100 பிளஸ் போடணும். ஸோ 115/100. ஸோ செல்லிங் பிரைஸ் 80 அப்படின்னு கிடைச்சுமா. ஸோ இதை இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 23, இது 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 80 × 20 அப்படின்னா 1600 டிவைடட் பை 23. இதுதான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். எனக்கு இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் என்னது 100ன்னு வச்சுருந்தோமா. ஸோ அப்போது இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் 100க்கும் தான் எனக்கு என்னது அப்படின்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே டிவைடட் பை 1ன்னு இருக்கும். நான் ரேஷியோ 1 சமமாக்கணும்னா என்ன பண்ணுவேன்? இங்கே இன்ட்டு 23, இங்கே இன்ட்டு 23ன்னு போடுவேன்னா அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1600 is to 2300 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 16:23 தான் நம்மளுடைய ரேஷியோ. ஸோ 16:23 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வர்த்தகர் 36 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில் 40 பேனாக்களை வாங்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ அச்சிடப்பட்ட விலை வந்து நான் என்ன பண்றேன்? 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு பேனாவோடைய அச்சிடப்பட்ட விலை. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கலாமா. ஸோ 95th கொஸ்டின். ஒரு பெண்ணுடைய மார்க்கெட் ப்ரைஸ் நான் 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 36 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில். ஸோ 36 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில அவர் என்ன பண்றாரு? 40 பேனாக்களை வாங்குறாரு. ஓகேவா. ஸோ 40 பேனாக்களுடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 36 ரூபாய். இப்போ 40 பெண்ணை அவர் என்ன பண்றாரு? 40 பெண்ணுடைய காஸ்ட் பிரைஸ் என்னது? 36 பெண்ணுடைய மார்க்கெட் பிரைஸ் இல்லையா. அப்போ 1 ரூபாய் ஒரு பேனா அப்படின்னா 36 பெண்ணா என்னது? எனக்கு 36 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். கரெக்டா. ஸோ 40 பெண்ணுடைய காஸ்ட் பிரைஸ் 36 ரூபாய். இப்ப அடுத்து என்னது? அவர் அந்த பேனாக்களை 1% தள்ளுபடியில் விற்றார். அவரின் லாப சதவீதம் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் வந்து 1% விற்கிறார். அப்படி விற்கிறப்போ ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னெல்லாம் தெரியணும்? காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும், செல்லிங் ப்ரைஸ் தெரியணுமா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு பெண்ணுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா. இல்லைன்னா எல்லாமே 40 பெண்ணுக்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ 40 பெண்ணுடைய காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 36 ரூபா. இப்போ அடுத்து எனக்கு என்ன தெரியணும்? 40 பெண்ணுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் தெரியணும். அது தெரிஞ்சால் நான் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 40 பெண்ணுடைய செல்லிங் ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா என்னது? எனக்கு 40 பெண்ணுடைய செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 40 பெண்ணுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட்னு வந்துருமா. ஸோ 40 பெண்ணுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 40 ரூபா. ஏன்னா ஒரு பெண்ணுடைய ப்ரைஸ் நான் 1 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ 40 ரூபாய் இன்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 1%. 1%னா என்னது? 99/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, இது 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 99 × 2னா 198/5. ஸோ அப்போ இங்கே எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 198/5 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் 36 rupees டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 36 × 100 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே எல்சிஎம் எடுப்போமா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு 5, அங்கே இன்ட்டு 5 அப்படின்னு வரும். ஸோ 36 × 5னா என்ன வந்துடும்? 33, 118 வருமா. ஸோ இங்கே 6 × 5 எனக்கு 30, அப்புறம் ஒரு 3 மிச்சம் இருக்கும். ஸோ 118 வரும். ஸோ அப்போ இங்கே என்னது? 198 மைனஸ் 180 டிவைடட் பை 5 × 36 × 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது வந்து 20, இங்கே மைனஸ் பண்ணுறப்போ 18 வருமா. ஸோ 18 கீழே ஒரு 36 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2, அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்ன கிடச்சிச்சு? 10%. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பொருளின் வாங்கிய விலை 96th கொஸ்டினா. ஸோ ஒரு பொருளின் வாங்கிய விலை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 64% ஆகும். 12% தள்ளுபடியில் விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை வந்து நான் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன் காஸ்ட் ப்ரைஸ்.
அச்சிடப்பட்ட விலையில் 64% ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னதான் வச்சுக்கணும், அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் பிரைஸ் தான் 100 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் எனக்கு என்னது, இந்த 100ல் 64% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 64 அப்படின்னு கிடைச்சிடும். 12% தள்ளுபடியில் விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? ஸோ அப்போ இந்த 100ல 12% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வந்துடும், 88 ரூபாய் வந்துருமா? ஸோ 88 ரூபாய் தான் நமக்கு என்னது வந்துடும், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எனக்கு லாப சதவீதம் வேணும் அப்படின்னா என்ன வந்துடும், 88 ரூபாய் செல்லிங் ப்ரைஸ். இப்போ லாப சதவீதம் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சாரி செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா 88 மைனஸ் 64 அப்படின்றப்போ 24ன்னு வருமா? ஸோ 88 மைனஸ் 64 அப்படின்னு போடுறப்போ 24 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 64 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 12, இது என்னது 32 அப்படின்னு இருக்கும். திரும்ப இது 2 டேபிள்னா இது 6, இங்கே வந்து நமக்கு 16 அப்படின்னு இருக்கும். ஸோ 3/8 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 300/8 அப்படின்னு இருக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ 2ல் வந்து எனக்கு 3ல் 24 மிச்சம் 6, 7ல் 56 ரிமைண்டர் 4. ஸோ 37 4/8, இந்த 4/8 1/2 வரும். ஸோ 37.5 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வர்த்தகர் பொருட்களை வாங்கிய விலையை விட 20% அதிகம் வைத்து அச்சிட்டார். ஸோ வாங்கிய விலை 100 அப்படின்னு வச்சுக்கலாம், 20% அதிகம் வச்சு அச்சிட்டு இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் 120. பாதி பொருட்களை அச்சிடப்பட்ட விலையிலும், ஸோ பாதி பொருட்களை அச்சிடப்பட்ட விலையிலும் ஒரு கால் பகுதியை அச்சிடப்பட்ட விலையில் 20% தள்ளுபடியிலும் மீதியை அச்சிடப்பட்ட விலையில் 40% தள்ளுபடியிலும் விற்றார். அவருடைய லாப சதவீதம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? ஸோ 97th கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 20% அதிகம் வைத்து அச்சிட்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20% அதிகம்ன்றதுனால 120ன்னு வச்சுக்கிட்டேன். 120 ரூபாய், இது எல்லாமே வந்து 120 ரூபாய் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாதி பொருட்களை அச்சிடப்பட்ட விலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாதி பொருட்கள், ஹாஃப் ஆஃப் த திங்ஸை வந்து அச்சிடப்பட்ட விலை. ஸோ 120 ருபீஸ்ல வாங்கிட்டாங்க. அடுத்து கால் பகுதியை 20% தள்ளுபடியில வாங்கியிருக்காங்க. ஸோ 1/4 பகுதியை 20% தள்ளுபடி. ஸோ இந்த 120ல் 20% தள்ளுபடி அப்படின்னா 80/100 அப்படின்னு வந்துருமா? அதுக்கடுத்து மீதியுள்ள கால் பகுதியை என்ன பண்றாங்க, எவ்வளவு சதவீத தள்ளுபடி, 40% தள்ளுபடி விலையிலும் விற்றார். ஸோ 120ல் 40%னா 60/100ன்னு வந்துருமா? 40% தள்ளுபடினா 100 - 40, ஸோ 60/100 அப்படின்னு வந்துடும். இந்த விலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இது. இப்போ அவருடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸையும் வச்சு லாபம் என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 16 வருமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 30 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 30. ஸோ இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல். அதுக்கப்புறம் இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல். இப்போ இங்கே என்ன இருக்குது, 60 ப்ளஸ் இங்கே என்னது 3 8s are 24 ப்ளஸ் இங்கே என்னது 3 6s are 18 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே யூனிட் டிஜிட் என்னது 8 + 4 12, 1 2 1 3 3 1 4 4 + 6 10. ஸோ 102 அப்படின்னு இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 102, காஸ்ட் ப்ரைஸ் 100. அப்போ டெஃபினட்டாக ப்ராஃபிட்டு எவ்வளோ ருபீஸ் ப்ராஃபிட், 2 rupees ப்ராஃபிட்டு. ஸோ 2 டிவைடட் பை 100 தானே காஸ்ட் ப்ரைஸ், டிவைடட் பை 100 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜும் அதே 2% தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு வர்த்தகர் தன் பொருட்களை 25% லாபம் கிடைக்குமாறு விலைகளை அச்சிட்டார். ஸோ விலைகளை அச்சிட்டார்னா 25% லாபம் கிடைக்குமாறு விலைகளை அச்சிட்டார். ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து 25%. அவர் அச்சிட்ட விலையில் 16% தள்ளுபடி அறிவித்ததால் அவருடைய அசல் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, 98th கொஸ்டின் வந்து 25% லாபம் வர்ற மாதிரி அச்சிட்டார் அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ நான் காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வந்துடும், 25% லாபம் வர்ற மாதிரி அச்சிட்டு இருக்காரு அப்படின்னா 125x/100ன்னு வருமா?
இல்லையா? இல்லைன்னா நமக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸை வச்சு நம்ம என்னதான் டிசைட் பண்ண முடியும்? செல்லிங் ப்ரைஸை தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் தான் 125x/100 அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ அடுத்த பகுதி பாருங்க. அவர் அச்சிட்ட விலையில் 16% தள்ளுபடி அறிவித்தால் அவருடைய அசல் லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் அச்சிட்ட விலையில 16% தள்ளுபடி வேலை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அசல் லாபம், அசல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் இது அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் இது அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதாவது நான் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுலேருந்து 25% லாபம் வர்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, அவர் மார்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க மார்க்கெட் பிரைஸ் இதை வச்சுக்கணுமா, செல்லிங் பிரைஸ் இதை வச்சுக்கணுமா அப்படின்றதா என்ன வரும், அடுத்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாங்கிய விலை எக்ஸ், அச்சிடப்பட்ட விலை என்னது, எனக்கு 25% எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால 125/100 எக்ஸ். ஓகேவா? விற்பனை விலை நமக்கு இப்போ இங்க என்ன வந்துடும், விற்பனை விலை வந்து அச்சிடப்பட்ட விலையில எனக்கு என்னது, டிஸ்கவுண்ட் 16% சொல்லியிருந்தாங்களா. ஸோ அப்போ 100 - 16ன்னு போட்டு 84 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்னது, இது நான் போட்டது தப்பு. ஏன் தப்பு, நம்ம எப்படி யோசிப்போம்னு அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிட்டேன். அடுத்து இப்படி யோசிக்க தோணும். ஏன் தோணும், எனக்கு ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கு. அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் தானே எழுத முடியும், எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ற டவுட் வரும். ஸோ அதுதான் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, நம்ம அப்படி கொண்டு வர முடியாதான். பட் அவங்க லிங்க் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5x/4 அப்படின்னு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிடும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் எனக்கு என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் 16% அறிவிக்கிறாங்க. ஸோ 5x/4 இன்ட்டு 16% டிஸ்கவுண்ட்னா 84/100 அப்படின்னு கொடுத்தா என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 21, இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20, which is equal to 21x/20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 16% தள்ளுபடி அறிவித்தால் அவருடைய அசல் லாபம் என்ன. இப்போ எனக்கு அசல் லாபம், இந்த செல்லிங் பிரைஸுக்கும் இந்த காஸ்ட் பிரைஸுக்கும் அசல் லாபம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. சரியா? ஸோ 21x/20 - x divided by x into 100. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், இன்ட்டு 20 divided by 20 வரும். ஸோ 21 - 20னா x/20 divided by x into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த x கேன்சல், இந்த 20யும் 100யும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 50 அப்படின்னு இருக்கும். ஸோ 50 எனக்கு ஆப்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்கோம், நம்ம திரும்ப எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ 50 கிடையாது, 5%. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்கா. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 5%. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுவேங்க, நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15% தள்ளுபடி அறிவித்த பின் 153க்கு வாங்கிய ஒரு பொருளை 20% லாபம் அடையுமாறு விற்க வேண்டுமானால் கடைக்காரர் அதன் விலையை எவ்வளவு அச்சிட வேண்டும், அதான் கொஸ்டின். ஸோ 15, இப்போ வாங்கிய விலை என்ன சொல்லியிருக்காங்க, 153க்கு. ஓகேவா? இப்போ லாபம் வந்து 20% வர்ற மாதிரி விற்கணும். ஓகே. ஸோ அப்போ லாபம் 20% மாதிரி விற்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும், 153 இன்ட்டு 120/100 வந்துருமா, கரெக்டா? இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் எனக்கு 153, ப்ராஃபிட் எனக்கு 20% வேணும். அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது, காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஸோ இது காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 6, இது 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இது நமக்கு என்னதான் வந்துடும் அப்படின்னா பாயிண்ட்ல ஆன்சர் வருமா. ஸோ 6 3s are 18, 1, 5 6 are 31னா 31, 3, 6 + 3 9. ஸோ 9 18/5 அப்படின்னா 1ல 5 மிச்சம் 4, 8ல 40 மிச்சம் 1, 3ல 15, அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 இருக்கும், 0 போட்டால் 183.6 தான் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ அறிவித்த பின் 153க்கு வாங்கிய ஒரு பொருளை. ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், என்னன்னு பாருங்க, 15% தள்ளுபடி அறிவித்த பின் 153க்கு வாங்கிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க வாங்கிய பொருளை எனக்கு என்னது, 85% ஆஃப் ஒரு வேல்யூ தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 153 அப்படின்னு கொடுத்து வாங்கியிருக்கேன்.
ஓகேவா? அந்த பொருளோட ஒரிஜினல் விலையை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உள்ள போயிருக்கணும். இங்க பாருங்க, அச்சிடப்பட்ட விலை எக்ஸ், ஓகேவா? ஸோ அச்சிடப்பட்ட விலை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். விற்பனை விலை என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க, 15% தள்ளுபடியில் வாங்கிய விலையா? ஸோ அதனால இங்க 15% தள்ளுபடின்றதுனால எக்ஸின் 85% அப்படின்னு வந்துருச்சு. இந்த எக்ஸின் 85% வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், 20% லாபம் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், விற்க போறேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ புரியுதா என்ன பண்றோன்னு? அச்சிடப்பட்ட விலை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்றேன், அதுல இருந்து நான் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் விற்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ விற்பனை விலை வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 17x/20 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய விற்பனை விலை. இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ காஸ்ட் பிரைஸ் என்ன வரும், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டூ ப்ராஃபிட். ஸோ இங்க காஸ்ட் பிரைஸ் 153 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ப்ராஃபிட் 120. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸோட நான் கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு எக்ஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை நீங்களா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஹோம் எக்ஸாமுக்கு? ஓகேவா? ஸோ நாங்கள் கொஷினையும் காமிச்சிட்டேன், இங்கே ஆப்ஷனையும் காமிச்சிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷனையும். ஸோ நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் கொஷின் ஃபார் டுடே செஷன் பாருங்கள். ஒரு படிப்பறிவில்லாத வியாபாரி அவருடைய எல்லா பொருட்களையும் வாங்கிய விலையில் 50% கூடுதலாக அச்சிட்டார். ஸோ வாங்கிய விலை எக்ஸ் இல்லை 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வாங்கிய விலையில என்ன பண்றாரு, 50% கூடுதலாக அச்சிடுறாரு. அப்போ 150. அவர் 25% லாபம் கிடைக்கும் என நினைத்து அச்சிடப்பட்ட விலையில் 25% தள்ளுபடி அறிவித்தார் அப்படின்னு இருக்கு. எனில் அவருக்கு கிடைத்த அசல் லாபம் எவ்வளவு? ஸோ அவர் என்ன பண்றாரு, தள்ளுபடி 25% அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்தா எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும், 150ல எனக்கு 25% தள்ளுபடி அப்படின்னா 150 × 75/100. ஸோ இதை 25 வாய்ப்பால் அடிச்சோம்னா இது 3/4. இது 4th டேபிளில் நம்மளால பண்ண முடியுமான்னு பாருங்க. 3 4s are 12 அப்படின்னு இருக்கும். ஸோ 4th டேபிளில் பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். ஸோ 150 × 3னா 450/4 which is equal to 1ல 4 1ல 4 மிச்சம் 1, 2ல 8 மிச்சம் 2 0 இருக்கும். ஸோ 112.5 தான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பாருங்க 100 ரூபாய், செல்லிங் ப்ரைஸ் 112.5 அப்படின்னு இருக்கு. அப்போ எனக்கு இங்க ப்ராஃபிட் என்ன இருக்கும், 12.5% தான் இருக்கும். ஆனா அவர் 25% லாபம் வரும் அப்படின்னு நினைச்சு வித்திருக்காரு. அப்ப இங்க ஆன்சர் என்னது அப்படின்னா 12.5. ஸோ இன்னும் 20 சம் தாங்க இருக்கு. அதை நம்ம நாளைக்கு கண்டினியூஸா சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிடும், சீக்கிரமே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கமெண்ட் ஹோம்ஒர்க்குன்னு சொல்றது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.